மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகுவின் நட்சத்திரமான சதயத்திலும் குருவின் நட்சத்திரமான புரட்டாதியிலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 11ஆம் இடத்து சந்திரன் என்பது எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றி பெறச் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தாராபலன் சந்திரபலன் எல்லாம் ஒன்றாக அற்புதமாக அமைந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்து சந்திரன் என்பது மிக அற்புதமான நன்மை செய்யும் ஒரு கிரக நிலவரம். பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. குடும்பம் ஒரு இடத்திலே இருக்கும், நீங்கள் ஒரு இடத்திலே இருப்பீர்கள். தொழில் நிமித்தமான பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதிக பயணங்கள் அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும், வெளியூருக்கு மாற்றலாகி குறுகிய காலம் வெளியூரிலே அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்துவிட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அவ்வாறு வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது என்பது ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் வீட்டில் உள்ளவர்களை விட்டு பிரிகிற ஒரு மனக்குறையும் இருக்கத்தான் செய்யும். காயின் எடுத்துட்டோன்னா அதுக்கு 2 சைடு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நடைபெறுகின்ற சில விஷயங்களினால் சில நன்மைகள் ஏற்படும் பொழுது அதே நேரத்திலே அதனால் சில இழப்புகளும் ஏற்படும். அதை போல இப்பொழுது உங்களுக்கு ஒரு பயணம் ஏற்படும். அந்த பயணத்தால் சில நன்மைகள் ஏற்படும் என்றாலும் உற்றார் உறவினர்களை குடும்பத்தாரை எல்லாம் விட்டு பிரிந்து சென்று தனியே இருக்க வேண்டிய, தானே சமைத்து சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே அது வரமா சாபமா என்பது அவரவர் மனதை பொறுத்தது. அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள அனைத்து விதமான சிக்கல்களும் தீரும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் வலுவான நிலையிலே குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சில நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறும். குரு சுக்கிரன் சேர்க்கையால் அதிக நன்மைகளை பெறுகின்ற ராசிகளுள் மிதுனமும் ஒன்று. ஏனென்றால் மிதுன ராசிக்கு குரு 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் ஒரு திரிகோணத்திற்கு அதிபதியாகவும் வருகிறது. ஆகவே அவ்விரண்டு கிரகங்களுமே நன்மை செய்யும் கிரகங்கள். ஒரு சில ராசிகளுக்கு குரு நன்மை செய்யும், சுக்கிரன் நன்மை செய்யாது. அதே போல ஒரு சில ராசிகளுக்கு சுக்கிரன் மிகப்பெரிய நன்மையை செய்யும், தீமையானால் நிச்சயம் குருதான் செய்யும், குரு நன்மை செய்யாது. ஆனால் மிதுனத்திற்கு 2மே நன்மை செய்யும் கிரகங்கள். குருவும் நன்மை செய்யும், சுக்கிரனும் நன்மை செய்யும். அவ்விரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ராசிக்கு 2ஆம் இடமாகிய கடகத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். இந்நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் நிகழும். ஆனி மாதத்தில் வீடு மாறலாமா என்று சிலர் கேட்பார்கள். மாறலாம். ஆடியில் தான் மாறக்கூடாது. ஆடி அடிப்பெயராதே, கூனி குடிப்புகாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூனி என்றால் பங்குனி. ஆடி பங்குனி ஆகிய 2 மாதங்களும் வீடு மாற்றம் செய்வதற்கு ஏற்ற மாதங்கள் அல்ல. ஆணியில் மாறலாம். இப்பொழுது வீடு மாற்றம் செய்வது அல்லது வீடு புதிதாக வாங்கி அதற்கு புதுமனை புகுவிழா செய்வது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதற்கான திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் தீட்டுவீர்கள், நாள் குறித்துக் கொள்வீர்கள். கடகராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நடக்காத ஒன்றை நடந்தது போல கற்பனை செய்து சிலர் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு இன்சிடெண்ட்டே நடந்திருக்காது. இவங்களாகவே ஒரு இமேஜினேஷனில் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி கற்பனை செய்து கொண்டு அதில் யாருக்கோ ஏதோ தீமை நடந்து விட்டது போல ஒரு கற்பனையும் செய்து கொண்டு அதற்காக கவலைப்படுவார்கள். நான் ஒரு சினிமா ஒன்று வந்தது.
சின்னஞ்சிறு உலகம்னு பேர், ரொம்ப பழைய படம். அதில் வந்து நாகேஷ் தான் மெயின் ரோல். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதில் நடக்காததெல்லாம் நினச்சி நடந்ததாக கவலைப்பட்டுக்கிட்டு பயப்படுற மாதிரி ஒரு ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதில் அந்த கேரக்டர் மாதிரி இருப்பாங்க கடகராசிக்காரங்களாம் இன்றைக்கி. அந்த படத்தில் காரில் போயிட்டுருக்கும்போது அவர் திடீர்னு ஓன்னு அழுவார் நாகேஷ். உடனே எதுக்கிட அழறான்னு பக்கத்தில் இருக்கிற கேட்பாங்க. இல்லை, நம்ம வண்டி வேகமாக போதே அந்த மரத்தில் மோதி இடித்து நொறுங்கி நம்மெல்லாம் செத்துட்டா என்ன ஆகும் அப்படிம்பார். உடனே படால்னு போட்டு பக்கத்தில் இருக்கிற கேரக்டர் அடிப்பார்.